ஹலோ மக்களே! உங்களுக்கு கியூட்டான பியர் ஸ்டோரீஸ்லாம் பார்க்கணுமா? அப்ப மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சோன் சொல்லிட்டு எபிசோட் 2 தான். போன எபிசோட்லயே பார்த்துருப்போம். நம்ம பித்தூன் வந்துட்டு கதவ தொறப்ப என்னடா சவுண்டுன்னு அவங்க வீட்ல. அப்ப ஏய் நை அப்படின்ற இவனோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒரே நேரத்துல குளிச்சுட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இவனுங்க 2 பேரும் கப்புள் தான். ஆனா இந்த பித்தூன் பயலுக்கு தெரியாம சீக்ரெட்டா வச்சிருப்பானுங்க. அத கேட்டு இவன் திட்டிட்டு இருக்கக்குள்ள, "என்னடா இப்ப குளிச்சா என்ன? நாங்க 2 பேரும் தோஸ்து தான்டா. நாங்க ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணா குளிக்கிறதுல என்ன தப்பு?" அப்படின்ற மாரி இங்க கேட்டுட்டு இருக்க, இங்க பித்தூன் வந்துட்டு சோன பார்த்துட்டு, "இவனுங்க இப்படிதான் ரொம்ப பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் நீ கண்டுக்காத. பை த வே இவன் வந்து சோன். நான் சொன்னேன்ல, எங்க சின்ன வயசுல சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள நான் ஒண்ணா வளர்ந்தப்ப என் கூடவே வளர்ந்த பையன் தான். என் தம்பி மாரி. இவன் நம்ம யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறான். டேய்! இவன் வந்துட்டு உன் டிபார்ட்மெண்ட் தான்டா. இவன பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்ல, அது மட்டும் இல்லாம இங்க தான் அவன் தங்க போறான். தங்கலாமா? அப்படின்ற மாரி இங்க பித்தூன் கேட்க, "ஆமா மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வந்துட்டு எங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்?" அப்படின்ற மாரி ஏய் சொல்ல, இங்க பித்தூனுக்கு மூஞ்சில சாணி அடிச்ச மாரி ஆயிடுது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்க சோன் வந்துட்டு பரவாயில்ல டோம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, இங்க இவனுங்க 2 பேரும் வந்துகிட்டு கக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. டேய் நாங்க இதெல்லாம் சும்மா ஜோக்கு சொல்றோம். பித்தூர் இது உன்னோட வீடா? நீ யார வேணா இங்க கூட்டு வரலாம். நாங்க என்னடா சொல்ல போறோம்? அப்படின்ற மாரி இங்க இவனுங்க சிரிச்சுட்டு இருக்கக்குள்ள, ஓ கலாயாடா? இதெல்லாம் ஒரு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு இங்க பித்தூரும் முழிச்சிட்டு இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டு. அப்ப நை இருந்துகிட்டு அங்கிருந்து தாவி போய் சோனு கிட்ட, "கவலைப்படாத நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்" அப்படின்னு நம்ம சொல்ல, இங்க இருந்துகிட்டு பதட்டப்படுறான். ஐயோ நம்ம ஆள் வந்துட்டு ரூட்டை மாத்துறான் போலயே அப்படின்னு, டேய் உட்கார்றா என்கிட்ட வந்து உட்கார்றா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு இருந்துட்டு நைய பிடிச்சி இங்க இழுக்கிறான். இங்க அப்புறம் நைய இருந்துகிட்டு ஒரு பிளான போடுறானுங்க. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கறதுக்கு ரூட்டை போடுவோம் அப்படின்ட்டு பித்துன்ட்ட, டேய் இங்க இருக்கிறதே 3 ரூமு தான். எங்கடா தங்குவோம் இங்க சோன் வந்துட்டு அப்ப நம்ம சொல்ல, வேணும்னா நான் இருந்துட்டு சோன் கூட தங்கிக்கவா அப்ப நம்ம நை சொல்ல, இல்ல இல்ல நானும் ஏவும் தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் பிளானை போட்டு முடிக்க, அப்ப பித்தோன்னு வந்துட்டு, எதுக்குடா நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நான் தானே கூப்பிட்டு வந்தேன், இவன் என் தம்பி தானே, என் ரூம்லயே தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க பித்தன்னு சொல்ல, இங்க சோனுக்கு ஒரே ஷாக்கு, உங்க ரூமா அப்படின்ட்டு, ஏன்டா ஷாக்க வர அப்படின்ற மாதிரி இங்க பித்துன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பித்து நான் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க ஏனையும் ஐயோ நம்ம பிளான் சொதப்பிருமோ, இல்லடா வேணாம்டா எதுக்குடா சிரமம், நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கிறோம். சோன் வந்துட்டு ஒரு ரூம்ல தனியா விட்டுறா அப்படின்ற மாதிரி இங்க நான் வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்றான். அதுக்கப்புறம் பிரீத்து நான் அங்கேருந்து சோனை கூப்பிட்டு போயிடுறான். இவனுங்க இப்படிதான் கத்திட்டு இருப்பானுங்க, வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்ட்டு. இங்க இவனுங்களுக்கு அச்சச்சோ நம்ம 2 பேரும் ஒண்ணா தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை போல அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பித்தூனுக்கு கேஸ்னா சுத்தமாவே பிடிக்காது. அதனால தான் இவனுங்க இப்படி தவிச்சிட்டு இருக்கானுங்க வெளில சொல்லாம. அப்ப இங்க பித்தூன் ரூம்ல தான் கட்டுருக்க. பித்தூன் வந்துட்டு குளிச்சுட்டு எங்கடா ஆளக்கான சோனை அப்படின்னு பார்த்தா இவன் தரையில தூங்கிட்டு இருப்பான். டேய் நீ எதுக்குடா தரையில தூங்குற, பெட்ல தூங்கு அப்படின்னு நம்ம சொல்ல, இவனும் வந்துட்டு தூங்குற மாதிரி நடிப்பான் சோனு. இதெல்லாம் வேலைக்காவது அப்படின்ட்டு இங்க பித்தூன் வந்துட்டு சோனை தூக்க, இங்க வெளில இருந்த ஏயும் நான் வந்துட்டு, என்னடா உள்ள சத்தம் ஒரு மார்க்கமா கேக்குதே, வா நம்ம கதவுல காதை வைப்போம் அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் கதவுல காதை வச்சிட்டு இருக்கக்குள்ள, அப்ப இங்க இருந்துகிட்டு பித்தூன் வந்துகிட்டு சோனை தூக்கி பெட்ல போட, என்னடா இது அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்கர் ஆவானுங்க. நான் அப்பவே நினைச்சேன்டா நம்ம எவ்வளவு சொல்லி இந்த பயலை இவன் ரூம்ல தங்க வைக்கிறான்ல, அதான் ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு இவனுங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கறானுங்க. இங்க இருந்துட்டு பித்தூன் வந்துட்டு சோன் மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டு அவன் கண்ணையை பார்த்துட்டு இருக்கக்குள்ள, இங்க சோன் வந்துட்டு, என்ன பித்தூன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மாவா ஏன் பித்தோன் இப்படிலாம் ஏன்டா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு இங்க இவனுங்க 2 பேரும் கான்வர்சேஷன் இருக்குள்ள, என்னடா கேக்குது சத்தம் அப்படின்ட்டு இவனுங்க இருந்துட்டு இங்க ரொம்ப குஷியாயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்குதுடா அப்படின்ட்டு. இங்க இருந்துட்டு சோனும், பரவாயில்ல பித்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவனுக்கு கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ற மாதிரி வர, என்னடா பண்ற அப்படின்ட்டு கன்னத்துல ஒரு அடியை போட்டு படுத்து தூங்கு அப்படின்ட்டு இங்க பித்துன்னு இருந்துட்டு பக்கத்துல படுக்கிறான். இங்க வெளில இருந்தவங்களுக்கு, ச்சே இதுதானா நானும் என்னமோ ஏதோ நினச்சிக்கிறேன், இவனாச்சு இப்படிலாம் பண்றதாச்சு, இவன் இப்படி திருந்திட்டானா நம்மளுக்கு ஏன்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் இருந்துட்டு புலம்பிட்டு இருக்கக்குள்ள, இங்க நடக்கலன்னு நம்ம நடத்தோம் அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் கிஸ் பண்ண போறானுங்க. அப்ப தெரியாதனமா கதவை இடிக்க, யாரா அது அப்படின்ற மாதிரி ஏன் கதவுல அப்படின்னு பித்துன்னு கேட்க, ஐயோ இவன் காதுல கேட்டுருச்சா, வாடா பூனை மாதிரி ஓடிடலாம் அப்படின்ட்டு இவனும் மியாவ் மியாவ் அப்படின்ட்டு ஓடுறானுங்க அந்த சைடு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு காலையில எல்லாரும் காலேஜுக்கு டிப்பு டப்பா யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளம்பி நிற்கிறானுங்க. அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த கும்பலே பார்த்துட்டு இருக்க, இங்கே சோன் வந்துட்டு, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம், இங்கே எதுக்கு நம்மளே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே உடனே பேன் வந்துட்டு, எனக்கு தெரியும் எதனால பார்க்குறாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, பேன் நீயா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே தான்டா, இந்த குரூப்லேயே நான் 3 ஹார்ட்டான பசங்க இருந்தா எல்லாரும் இங்கே தானே பார்ப்பாங்க, நான் கூட இவங்களை தான் பார்க்குறேன்
அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா? அப்ப சோன் வந்துட்டு, ஓ நான் நல்லா இல்லையா? அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பித்தன் வந்துட்டு சோனை பார்த்துட்டு, டேய் நீ என்னடா சொல்ற? நீயும் சூப்பரா தான் இருக்க. உனக்கு இங்க ஃபேன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆவாங்க பாரு அப்படின்ற மாதிரி இங்க பித்தன் வந்துட்டு சொல்லி, நாய் நீ இவனை கூட்டு போ பத்திரமா அப்படின்னு சொல்ல, நையும் இருந்துகிட்டு பேனு அவங்க எல்லாம் ஒரு பக்கமா போறாங்க சோனோட. அங்க நான் வந்துட்டு பேனையும் சோனையும் விட்டுட்டு போறான். ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. அதனால அவங்க எல்லாரும் வந்துட்டு அங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் அங்க நடக்கிற ப்ரோகிராம்ல. அப்ப அங்க ஒருத்தி நல்லா மினுக்கிக்கிட்டு வரா. அவளோட பேர் தான் ஆமு. இவ வேற யாரும் இல்ல, பித்துனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா. சோன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட காமிச்சிருப்பால ஒரு ஃபோட்டோல. அதுல கூட ஒருத்தி இருப்பால்ல, அவ தான் இவ. அங்க இவள பார்த்துட்டு ஒருத்த பையன், "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, எடுப்பா நல்லாவே எடு" அப்படின்ட்டு இவளும் காமிச்சிட்டு இருக்கா. அங்க பக்கத்துல இன்ஜினியரிங் கோட் போட்டிருக்கான்ல, அவன் இருந்துகிட்டு இங்க சோன பார்த்துட்டு, "என்னடா இவன் பார்க்க நல்லா இருக்கானே" அப்படின்ட்டு அந்த கேமரா வாங்கிட்டு இந்த பக்கம் ஓடி வரான். சோனு பக்கம், "உங்கள நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" அப்படின்ட்டு. இங்க அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே மூஞ்சி வந்து சுருன்னு ஆயிடுது. "என்ன நடக்குது இங்க? என்ன ஆகுது?" அப்படின்ட்டு. அங்க போயிட்டு இவன் ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறியா? அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் செட் ஆவாது. நான் கொஞ்சம் அக்லியா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் என்னடா சொல்ற இப்படி?" அப்படின்ற மாரி பேன் கேட்க, "ம், ம் நீங்க எடுங்க ஃபோட்டோ. அதெல்லாம் போஸ் நல்லாவே குடுப்பான். டேய் ஃபேமஸ் ஆவ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டா." அப்படின்ற மாரி பேனும் வந்துட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபர. இங்க ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறானா இல்லையா அப்படின்ட்டு இங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு ரெட் கலர் கார்ல ஒருத்தன் மாசா இறங்கி வரான். அவன பார்த்துட்டு அங்க இருக்க புள்ளைங்கலாம் வந்துட்டு, "ஐயய்யோ! இவ்ளோ பெரிய கார்ல ஒரு அழகான பையன் வந்து இறங்குறானே!" அப்படின்ட்டு அங்க இருக்கவங்கலாம் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. அந்த பையன் வந்துட்டு கூலா, "ம், ம் அப்புறம் வந்து உங்களுக்கு போஸ் தரேன். இப்ப நான் உள்ள போறேன்." அப்படின்ற மாரி வர, இங்க வந்து சோன ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருப்பான்ல. அப்ப இவன் இங்க வந்துட்டு, "என்ன வேணா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு வந்து 10,000 குடுத்தா தான் நான் வந்து போஸ் குடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது 10,000 குடுக்கணுமா? டேய் உன்ன யாருடா வந்து ஃபோட்டோக்கு போஸ் குடுக்க சொன்னா கோமாளி. நீயே வந்து கேட்டுட்டு 10,000 குடுன்ற. அதெல்லாம் குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி இங்க அந்த பையன் ஃபோட்டோ எடுத்தான்ல, ஆமா. அவன் வந்து சண்ட போடுறான். அப்ப கோட் போட்டிருந்த இன்ஜினியரிங் பையன் வந்துட்டு, "விடுடா" அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க பேன் வந்துட்டு அந்த பயல பார்த்துட்டு, "டேய் கண்ணாடி! இங்கேருந்து போறியா? இல்ல கண்ணுல விரல விட்டு ஆட்டவா?" அப்படின்ற மாரி இங்க இருந்துகிட்டு அந்த பயல அடிச்சு தொரத்தி விட, அந்த பயலும் இருந்துகிட்டு ஜோனே ஒரு மாரி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு பக்கமா போய் நிக்கிறா. இங்க இருந்துகிட்டு, "கியூட்டா? கியூட்டாவா அவன் போஸ் குடுக்குறான். மாட்டிக்கிட்டு வருது." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க பக்கத்துல இந்த பையன் நிப்பான்ல, "என்னம்மா கொஞ்சம் ஜெலஸ்ல பொங்குற போல." அப்படின்ற மாரி சொல்ல, "யாருக்கு? எனக்கா?" அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு அவளும் கிளம்பி போக, "ம்ஹ்ம் நல்லா கியூட்டா தான் இருக்கான்ப்பா." அப்படின்ட்டு இவனும் வந்துட்டு கண்ணாடியெல்லாம் ஒரு மாரி கழட்டி பார்த்துட்டு இருக்கான் சோன. இவன் வந்துட்டு சோன எப்படி டார்ச்சர் பண்ண போறான் அப்படின்ட்டு போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இங்க பேனும் சோனும் வந்துட்டு அந்த இருக்கால, அவ என்ன பண்றா அப்படின்ட்டு ஒரு ஓரமா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்க. என்னன்னு பார்க்க, அப்ப அந்த பக்கமா நை போவான். நைய பிடிச்சு வச்சுட்டு வந்துட்டு, "ஏய் நாய் நில்லு. என்னப்பா தம்பி மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் எதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணும்?" அப்படின்ற மாரி சொல்ல, சரி பித்துன்னு வந்துட்டு என்ன பிளாக் பண்ணிட்டான். அந்த நடந்த சினாரியோல இருந்து. ஆமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு?" அப்படின்ற மாரி கேட்க, அன்னைக்கா? ஒண்ணுமே நடக்கலையே. நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா கூலா ஜாலியா தான் இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்காதம்மா." அப்படின்ற மாரி இங்க நை சொல்ல, "ம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாகணும். என்னடா நடந்துச்சு அன்னைக்கு?" அப்படின்ற மாரி வந்துட்டு மிரட்டி கேட்கிறா. "எம்மா நான் நடந்தத சொல்றேன்ம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணும்மா. அன்னைக்கு அவன் கத்திய வச்சுட்டு தான் நின்னுட்டு இருந்தான். நானும் வந்துட்டு ஓடி போயிட்டு, டேய் டேய் என்னடா பண்ற? இது சின்ன விஷயத்துக்கு இப்படி கத்தியால அறுத்துக்கிட்டு சாவ போறியா? உங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்றது?" அப்படின்ற மாரி இவனுங்க 2 பேரும் கேட்டுட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப பித்தூன் வந்துட்டு, "அடச்சி கைய விடுங்க. டேய் நான் கையெல்லாம் அறுத்துக்க போல. இங்க பாரு குடிக்கிறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த கத்திய வச்சிருந்தேன்." அப்ப நம்ம சொல்ல, "குடிக்க தானா? நாங்க கீழயே பார்க்கலடா பித்தூனு. சரி, சரி வா ஒண்ணா குடிக்கலாம்." அப்படின்ட்டு இவனுங்க குடிச்சிட்டு நின்னு இருப்பானுங்க. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். இத கிட்ட சொல்ல, "வேற ஒண்ணுமே நடக்கலம்மா. நாங்க குடிச்சு ஜாலியா என்ஜாய் தான் பண்ணோம். பித்தூன் வந்துட்டு உன்ன நினைச்செல்லாம் ஒண்ணும் கவலைப்படல. நீயும் அத ஃப்ரீயா விட்டு கடந்து போ." அப்படின்ற மாரி இங்க நையும் இருந்துட்டு சொல்லிட்டு போக, இங்க ஜோன் வந்துட்டு பேனிக்கிட்ட, "அந்த பொண்ணு நேர்ல பார்க்க அழகா இருக்கால்ல ஃபோட்டோல பார்த்தத விட." அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் நீயும் ரொம்ப அழகா தான்டா இருக்க. ஆனா எனக்கு ஹோப்பே இல்லடி. பித்தூன் வந்து என்ன லவ் பண்ணுவாரு." அப்படின்ட்டு. "டேய் என்னடா அவளே லவ் பண்ணக்குள்ள உன்ன லவ் பண்ண மாட்டாருடா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ கவலைப்படாத. நீ என்ன எவ்வளோ பிரிட்டி தெரியுமா?" அப்படின்ட்டு இங்க இவ வந்துட்டு ஜோன வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே இவன் வந்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். பேன் வந்துட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. அப்ப பின்னாடி வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாரியே இருக்கு இந்த ஜோனுக்கு. "என்ன பேனு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்ன. இப்ப நீ வந்துட்ட பின்னாடி." அப்படின்ற மாரி இங்க இவன் திரும்பி பார்க்க, அங்க வந்தது அந்த கண்ணாடி போட்ட சொட்டர் பையன் தான். அவனோட பேரு நான். அவனும் வந்துட்டு,
என்னடா அந்த சீனியரை பத்தி ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தா அழகு கிழகு அப்படின்ற மாதிரி. என்ன அவளை பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ம் எனக்கா பிடிக்கலாம் இல்லையே அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ எனக்கு பிடிக்காதா, சரி சரி உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல, நான் எதுக்குடா உன்ட்ட பேர் சொல்லணும் அப்படின்ற மாரி கேட்க, இப்ப நீ சொல்லனா அந்த சீனியர்ட்ட போய் கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல, டேய் டேய் நான் சொல்றேன். என் பேரு சொலட்டி அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ! உன்னோட பேரு சொலட்டியா? என் பேர் என்ன தெரியுமா? நீ கேளேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஆமா உன் பேர் என்ன? அப்படின்ற மாரி இங்க சோன் கேட்க, என்னோட பேரு நான் அப்படின்ட்டு கண்ணடிச்சுட்டு, இவனும் பின்னாடியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போறான். அட கிறுக்கா! நீ என்ன கிறுக்கனா? வந்தப்பயே தெரிஞ்சது. ஸ்வெட்டர் போட்டு சுத்துறப்பயே, இவன் கிறுக்கா தான் இருப்பான். அப்படின்ட்டு இங்க சோன் வந்துட்டு வீட்டுக்கு போறான். அங்க ஏன் நான் இருந்துக்கிட்டு, Facebookல இருந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் மேனுக்குலாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்கல்ல, அதுல சோனி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அந்த சோன் ஃபோட்டோக்கு கீழ, அழகா இருக்க, நீ ரொம்ப பிரிட்டியா இருக்க, உன் ஃபோன் நம்பர்லாம் குடுக்குறியா? அப்படின்ற மாரி சேட் பண்ணியிருப்பாங்க. இத இவனுங்க 3 பேர் பார்த்துட்டு இருக்கக்குள்ள, என்னது ஃபோன் நம்பர் கேட்கறாங்களா? இது குடு ஃபோன. இத்துணூ வந்துட்டு அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு, என்ன இப்படி இவன் ஒரு பையன், இவன் நம்பர்லாம் எதுக்கு கேட்கணும்? ஐயய்யோ! இது எப்படியாச்சும் மாத்தியே ஆகணும். ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ? இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணுமே. இவனை டோட்டலா மாத்தணும். அப்படின்ட்டு இவனும் வந்துட்டு ஈவில் ஐட் மாரி ஒரு சிரிப்ப சிரிச்சுட்டு இருக்கான். ஏனையும் வந்துட்டு, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு முழிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவனுங்கள டக்குன்னு ஒரு பப்ல தான் காட்டுறாங்க. இந்த பப்புக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தானா பித்துன்னு, சோன் இருந்துகிட்டு எல்லாமே கத்துக்கணும். அவன் மேன்லியா இருக்கணும். இவன் பார்க்க ரொம்ப குழந்தை மாரி இருக்கான்ல. மேன்லியா இருந்தா யாரும் இந்த மாரி ஃபோன் நம்பர் கேட்க மாட்டாங்க. இந்த மாரி குழந்தை மாரி இருந்தா தான் ஃபோன் நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க அந்த மாரி ஆளுங்கலாம். அதனால தான் இங்க கூட்டு வந்து கொஞ்சம் பொண்ணுங்க கூட பழக வைக்கலான்னு தான் கூட்டு வந்தேன். அப்ப நம்ம சொல்ல, "ஏனே கரெக்ட்டு தானே?" அப்படி நம்ம சொல்ல, "ஆமான்டா நீ ரொம்ப கரெக்ட்டான வேலை பார்க்குற." அப்படின்ற மாரி இங்க அவனும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஏனைக்கு தான் ரொம்ப வசனமா போகுது. ஏன்னா இவனுங்க 2 பேர் தான் கப்புல் ஆக்சுவலா. பித்தனுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குடா அப்படின்ட்டு அவனுங்களும் முழிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப ஏன் இருந்துகிட்டு, "டேய் என்னடா இது?" அப்படின்னு கேட்க, "டேய் பொறுமையா இருடா. இவன் பண்றத அல்சட்லாம் தாங்க முடியல." அப்படின்ட்டு அவனுங்களும் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. அப்ப பித்தூன் வந்துட்டு, "டேய் என்னடா பார்வை? வாடா ஒரு பொண்ணுங்கள புடிச்சு டான்ஸ் ஆடலாம்." அப்படின்ட்டு இவனுங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்குள்ள ஒரு அனௌன்ஸ்டு. யாரு சோலோவா டான்ஸ் ஆடுறாங்களோ இந்த ஸ்டேஜ்ல, அவங்களுக்கு 1 வாரம் பப் ஃப்ரீ. அவங்க என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லி, அங்க அனௌன்ஸ் பண்ண, உடனே வந்துட்டு எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. ஒரு பக்கம் மட்டும் ஆன் ஆகுது. அங்க பார்த்தா சோனு வந்துட்டு ஆனுவல் டேல டான்ஸ் ஆடுற மாரி அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அத எல்லாரும் பார்த்துட்டு, "ஓ! சூப்பரா ஆடுறான். ரொம்ப கியூட்டா இருக்கானே!" அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த டான்ஸ்லயே வின் பண்ணிடுறான். வின் பண்ணிட்டு இந்த பக்கம் வர ஏனைக்கு ஒரே பதட்டம். என்ன இந்த பித்தூன் பையன் சொல்லப் போறான்னு தெரியலையே! அடிச்சிட கிடிச்சிட போறான். பயமா இருக்கு. அப்படின்ன மாரி இங்க இருந்துகிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அங்க சோனு வந்துட்டு, "பித்துன் உங்களுக்காக தான் இந்த டான்ஸ் ஆடி, இந்த டுக்க நான் வின் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அங்க அடிக்காம பித்துன் வந்துட்டு அவன ஹக் பண்ணிட்டு, "டேய் சூப்பர்ரா! இந்த மாரி தான்டா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க ஏனைக்கு வந்துட்டு அட்டை ஷாக்கு. என்னடா இவன் திடீர்னு இவன கட்டி புடிச்சுட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சரி அவன அடிக்காம இருக்கானே, அதுவே போதும் அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணியே ஆகணும். "வாடா வீட்டுக்கு போலாம் அதான் முடிஞ்சுச்சே." அப்படின்ற மாரி சொல்ல, "முடிஞ்சிருச்சா? இனிமேல் தான்டா ஆரம்பம்." அப்படின்ற மாரி இங்க டக்குனு இருந்துகிட்டு ப்ராஸ்டியூட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். இவன் இன்னும் கொஞ்சம் குஜாலா ஆகி, இன்னும் கொஞ்சம் பழகணும், மேன்லி ஆகணும் அப்படின்ட்டு. அங்க ஒரு பொண்ணு இருந்துகிட்டு, "ப்ளீஸ் என்ன எடுங்க. ப்ளீஸ் என்ன எடுங்க." அப்படின்ட்டு ஒரு ரெட் கலர்ல ஒரு பொண்ணு இருந்துகிட்டு அவ கேட்டுட்டு இருப்பா. அவளும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் தான் ப்ளே பண்ண போறா. அவள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்வியஸா ஏயும் நாயும் கப்புலு. அதனால அந்த ரெட் கலர் பொண்ண எடுத்துட்டு, எப்படியாச்சும் நம்ம ஒண்ணா இருந்துட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு விருப்பமே இல்லாம தான் போறா அந்த இடத்துக்கு. "மரியாதை கலியாத்தா இருங்க நான் கொஞ்சம் டப்பு ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ஒண்ணா சேர்ந்து குளிக்கலாம்." அப்படின்ட்டு இவளும் வந்துட்டு வேண்டிக்கிட்டு, "ஐய்யய்யோ! இவனுங்க என்ன பண்ண போறான்னு தெரியலையே!" அப்படின்ற மாரி தான் அந்த பொண்ணு வந்துட்டு போறா. இங்க இருந்துட்டு சோன் இருந்துகிட்டு ஒரு குண்டு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு அவனும் முழிச்சுட்டு இருக்கான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல காட்டுல. இங்க பித்துன்னு வந்துட்டு ஏனைக்கு உடனே ஃபோன் அடிச்சுட்டு, "டேய் என்னடா பண்றீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா? மசாஜ் பண்றாங்க. நல்லா தான் பண்றாங்க. நான் எனக்கு ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்குடா." அப்படின்ற மாரி சொல்ல, "அப்படியா? சரி, சரி. ஓகே தான். நான் கொஞ்ச நேரத்துல உங்க ரூமுக்கு வரலான்ட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்ல, இவனுங்க 2 பேரும் ஷாக் ஆறானுங்களா, "ஆத்தாடி! என் ரூமுக்கு வரானா? ஆ என்னடா இவன் இப்படி சொல்ட்டானே!" அப்படின்ட்டு முழிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஏய்னையும் ஒண்ணா இருக்கிறது வந்து பித்தூனுக்கு தெரியாது. இவன் தனியா ஒரு பொண்ணோட, அவன் தனியா ஒரு பொண்ணோட தான் இருக்கான் அப்படின்ட்டு இங்க வந்து பித்தூன் நெனச்சுட்டு இருப்பான். இந்த ஷாக்கோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும் மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்னங்க பிஎல் சீரிஸ் மட்டும் பார்க்க தான் செய்வீங்க. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ண மாட்டீங்களா? மறக்காம ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. அப்படியே நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம அடுத்த வீடியோவ நான் சீக்கிரமாவே போட்டுர்றேன். அதுவரையும் வெயிட் பண்ணுங்க. டாடா, பாய்.